கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கணவன் மனைவியர்க்கிடையிலே உண்மையான ஒற்றுமை, புரிந்துணர்வு இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த ஒற்றுமை, அந்த புரிந்துணர்வு, அந்த உண்மைத்தன்மை இருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அது எதிர்மறையாக இருக்கிறது. இப்போது இந்த சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் துரோகம் பண்ணுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். உங்களுடைய சொந்த கணவருக்கும் உங்களுடைய சொந்த மனைவிக்கும் நீங்க உண்மையாக இருங்கள். நீங்க யாரையுமே ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ துரோகம் பண்ணாதீர்கள். அதுதான் நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மனைவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப மனைவிகள் இந்த சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்க்கிற பொழுது, அநேகர் தங்களுடைய கணவன்மாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப திருமணம் முடித்திருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்பதை கூட மறந்து இந்த சோசியல் மீடியாக்களிலே வருகிற ஒரு சில பெண்கள் தவறாக ஆண்களுடன் உறவு வைத்திருக்கிறார்கள், தவறாக பழகுகிறார்கள். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களோட சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. சொந்த புருஷருக்கு நீங்க உண்மையாக இருங்க. மற்றவருடைய வாழ்க்கை துணையில் உள்ள புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியாமல் அவருக்கு உண்மையாயிராமல், உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள், அவருக்கு உண்மையாயிருங்கள். அதே போல ஆண்களும் உங்களுடைய சொந்த மனைவிகளுக்கு நீங்க அன்பாயிருங்கள். நீங்க மற்றவருடைய மனைவிகளை பார்த்து நீங்கள் பல்லளிப்பதும் நீங்கள் சிரிப்பதும் இது அல்ல வாழ்க்கை. அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மனிதரை இச்சையாக பார்ப்போமாக இருந்தால் அது விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எங்களுடைய ஆசைக்காக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு தவறான எண்ணத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அது தேவனுடைய பார்வையில் அது விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் ஒருத்தரை நாங்கள் இச்சையாக பார்த்தாலே அது விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது. அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு மனிதருடன் தவறாக பழகுவது எவ்வளவு பெரிய காரியம், அது எவ்வளவு பெரிய குற்றம். அது தயவு செய்து இந்த குற்றம் செய்யாதீர்கள். ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார், இப்படி வாழாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லித்தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் அவருக்காக வாழவில்லை, அவர் எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். அவரை பார்த்து நாங்க வாழ வேண்டும். உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ நீங்க துரோகம் பண்ணாம உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்க உண்மையாக இருந்து வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தின்படி வாழுங்க. நீங்க வேதத்தின்படி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எந்த ஒரு மனிதனுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையாக வரமாட்டான். நீங்க இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே அநேக தவறுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தவருடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் போகிறீர்கள், அடுத்தவருடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்கிறீர்கள், நெருங்கி பழகுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பதில்லை. தயவு செய்து தவறுக்கு மேல் தவறு செய்யாதீர்கள். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகள் உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, அவருக்கு உண்மையா இருங்க. அதே போல கணவன்மாரும் உங்களுடைய சொந்த மனைவிக்கு நீங்க உண்மையாயிருங்க, அவங்க மேல அன்பாயிருங்க. அடுத்தவன் மனைவி மேல் நீங்க காட்டுகிற பாசத்தை, அன்பை உங்களுடைய சொந்த மனைவிகள் மேல் நீங்கள் காட்டுங்க. அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே போல மனைவிகளும் உங்களுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அடுத்தவருடைய கணவன் மீது நீங்க ஆசை கொள்கிறீர்கள். இந்த உலகத்து ஆசைகள் அழிவை கொண்டு வரும். அதுதான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.